ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பசங்களுக்கு வந்து சம்மருக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். புருஷவாக்கத்தில் இருக்க சரணா ஸ்டோர் தான் போயிருந்தேன். அங்கே வந்து நம்ம போனோன்னா நம்மளோட செக்ஷன் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது. நம்மக்கிட்ட தான் காசு இல்லை. எப்போல்லாம் வந்து நம்ம சரணா ஸ்டோர் போகிறோமோ நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கும்போது அங்கே வந்து கலெக்ஷனே இருக்காது. என்றைக்கு காசு இல்லையோ அங்கே நிறையவே கலெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டி என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை அந்த அளவுக்கு எனக்கு வாங்குறதுக்கு. ஆனால் அங்கே நிறைய கலெக்ஷன் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு 1-2 ட்ரெஸ்லாம். ஆனால் என்னால் வாங்க முடியல. சரி சும்மா சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு வச்சாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ட்ரெஸ்லாம் வந்து வச்சு பார்த்துருந்தேன். எனக்கு ஒரு லெகின் பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த லெகின் வாங்கிட்டு இந்த ஷால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சைடில் வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து பிளாக் கலரில் ஆல்ரெடி 2 இருந்ததுனால வேறு கலர் தேடி பார்த்தேன், ஆனால் அங்கே இல்லை. அதனால் வந்து வாங்கலை. அப்புறம் வந்து இந்த சாரீ எல்லாம் எதுவுமே பார்க்கல, ஏன்னா சாரீ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்காதனால சாரியெல்லாம் போல் சுடிதார்லாம் பார்த்தேன். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி மாடல் நான் போடாதனால வந்து சும்மா வச்சு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் வந்து என் பொண்ணோட செக்ஷன் தான் போயிருந்தேன். அதுவும் இந்த கேர்ள்ஸோட செக்ஷன் போகும்போது பார்க்குறதுக்கு கண்ணெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு மேலே அவ்வளோ அந்த பசங்களுக்கு வந்து அந்த போட்டு வச்சுருக்கும் போது சூப்பராக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸும் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ், இந்த பிளாக்கு ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என் பொண்ணுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஏன்னா அது வந்து சின்ன சைஸ்க்கு மட்டும்தான் இருந்தது, சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. என் பொண்ணு சைஸ்க்கு வந்து அந்த ட்ரெஸ் இல்லை. அப்புறம் வந்து நைட் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன். இது வந்து 347 போட்டிருந்தாங்க. 347க்கு வந்து வீட்டுக்கு போடுறதுக்குலாம் ட்ரெஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கலை. ஒரு 250-280 இருந்தால் வாங்கலாம் கண்டிப்பாக. 300 மேலே இருந்தாலே வீட்டுக்கு போடுறதுக்குலாம் அந்த அளவுக்கு காசு கொடுத்துலாம் நான் வாங்க மாட்டேன். அப்புறம் வந்து என் பொண்ணு வந்து ஜீன்னா ரொம்ப பிடிக்கும், ஜீன் பைத்தியம். அதனால் வந்து எப்பயுமே எங்கே போனாலும் ஜீன் வேணும்னு தான் சொல்லுவாள். ஜீன் போட்டு அவளுக்கு ஒரு டிஷர்ட் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தா. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குமா, நல்லா இருக்குமா இந்த கலர். அவகிட்ட இல்லாத கலர் தான் இந்த கலர். வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து 3 இருக்குது அவகிட்ட, ஆனாலும் அவளுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் வந்து அவளுக்கு வந்து டிஷர்ட் கேட்டிருந்தா. டிஷர்ட் இல்லைம்மா, எனக்கு டிஷர்ட் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த ட்ரெஸ் ரூ. 78 சொன்னால் நம்புவீங்களா? என்னாலே நம்ப முடியல. அங்கே இருக்கவங்ககிட்ட நான் கேட்டேன், இல்லை ரூ. 78 நீங்கள் எப்படி இந்த ட்ரெஸ் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, லைட்டாக அந்த இடத்துல வந்து ஒரு சாயம், ஒரு 2 இடத்துல சாயம் பட்டுருந்துச்சு, இன்னொரு ட்ரெஸ்ஸோட சாயம், அதனால ரூ. 78 போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு கூட இருக்க ட்ரெஸ்லாம் வந்து ரேட்டு கம்மியாக தான் போடும், 175, 238 அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் இது மட்டும் தான் ரூ. 78 நான் விடுவேனா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து என் பசங்களோட செக்ஷன் தான் போயிருந்தேன். பசங்களோட செக்ஷன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த கோட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோட் வந்து சரணா ஸ்டோரில் எப்பயுமே நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த டார்க் கலர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு டார்க் கலர்னாலே ரொம்ப பிடிக்கும். பசங்களோட கோட் வந்து போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்ன, ரொம்ப நாள் நம்ம போட முடியாது, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட முடியாது பார்த்தீங்களா. எப்போயா ஒரு வாட்டி போட்டு வைக்கலாம், எதாவது ஃபங்க்ஷன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குறதுக்குலாம் நம்ம ஒரு வழி ஆகிடும். பொம்பளை பசங்க கூட சொல்கிற பேச்சு கேட்பாங்க. இந்த ஆம்பளை பசங்க வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்க. அந்த பசங்களை ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்து ஒரு வழியாக எடுத்து நம்ம வரதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடும். என் பையனும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்குள்ளாடி அவன் வந்து டாய்ஸ் பார்க்குறதுக்கு அங்கே ஓடிடுவான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு டாய்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு வழியாக வந்து பில்லு போடுறதுக்கு போயாச்சு. பில்லு போடுறதுக்கு போய் நிற்கும்போது அங்கே நல்ல வேலை எப்போயுமே சரணா ஸ்டோரில் கூட்டமாக இருக்கும். இந்த வாட்டி காலியாக இருந்துச்சு. சரி வெளியே வரலான்னு பார்த்தா இந்த மாதிரி கேம்ஸ் வச்சிடுறாங்க. கேம்ஸ் வச்சு நம்மக்கிட்டேருந்து ₹10 ₹20 நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிடுறாங்க. சரி எல்லாத்தையும் வாங்கிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்து பார்க்கும்போது சரி நம்ம வந்து வாங்கினதுக்கு வந்து நம்ம ₹1000 வாங்கினோம்னா இந்த மாதிரி இந்தந்த பொருள் வந்து ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம வந்து 5000 வாங்கினனால நம்மளுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் பேட் கொடுத்தாங்க. எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த போர்டையே பார்த்தோம். உள்ளே போய்ட்டு திரும்ப போய் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி மீன்லாம் வச்சுருக்காங்க, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி மீன் இருக்குது. அதுவே இன்னும் என் பசங்க ஒழுங்காக பார்க்கலன்னு சொல்லிட்டு வாங்கலை. அப்புறம் அங்கே ஃப்ரீயாக மோர் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களை இருக்கட்டும். டாடா, பாய் பாய்.